எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அங்கிள். என்ன கொள்கை என்று கூட தெரியாமல் அவருடைய மொழி கொள்கை என்ன, அவருடைய இனக்கொள்கை என்ன, அவர் யாருக்காக இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கு? மக்களுக்காகவா அல்லது தான் முதலமைச்சர் ஆவதற்காகவா? இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிபணிய வச்சு 2029 வரைக்கும் சொகுசு பயணம் போயிடலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்க. அதானே ஜி? தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதில்ல, தாமரை தண்ணீர்ல மலரும், ஒட்ட வேண்டியதில்ல. அதனால ஒட்ட வேண்டியதுல ஓட்டு வரும். அதனால தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும், ஒட்ட வேண்டியதில்ல. அதனால அடிப்பதா உங்க சின்னம் எது? எதோ ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் ஒருபோது ஏத்துக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமா வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமா கருதுவாங்க. கண்டிப்பா வாக்குகள் அதனால பெற முடியாது. 20 லட்சம் பேர் சேர்றாங்க, 10 லட்சம் பேர் சேர்றாங்கன்னு அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்முடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன திட்டம் வச்சிருக்கோம், அந்த திட்டத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தான் வாக்களிப்பாங்க, ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. விஜயின் மாநாட்டை விட அமித்ஷா அவர்களின் வருகை தாக்கத்தை ஏற்படுத்தும். புரியுதா? ஏன்னா அவர் வெற்றியை நிரூபித்து காண்பித்தவர். தம்பி விஜய் என்ன வெற்றியை, திரைப்பட வெற்றியை வேணா நிரூபித்து காட்டுற, அரசியல் வெற்றியை நிரூபித்து காட்டல. அது ஒரு கட்சியின் மாநாடு. அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான்.